தமிழ் கிட் ஸ்டோரிஸ் வித் மீனோல இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம் தெரியுமா? சி வேர்ல்ட், கடலோட உலகம் எப்படி இருக்கு அப்படிங்கறது தான் இன்னையோட கதை. ஓகே குட்டீஸ், வாங்க கதைக்குள்ள போலாம். ஸ்கூல் எல்லாம் லீவ் விட்டாச்சா, உடனே ஸ்கூல்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரிப் போலாம். அது என்ன ட்ரிப் அப்படின்னா சீ ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரின்னு பிடிச்ச குழந்தைங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க சீ ட்ரிப்க்கு. அங்க போனா ஒரு கடல்ல அழகான போட்ல ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்துச்சா அந்த கடலே. அதுன்னு சொல்லிட்டு சரின்னு அந்த போட்ல போயிட்டு இருந்தாங்களாம். போயிட்டு இருக்கும் போதே அவங்கள வெல்கம் பண்ற மாதிரி டால்பின்ஸ் குதிச்சு ஜம்ப் பண்ணி ஜாலியா விளையாடுச்சா. குழந்தைங்களுக்கு கொஞ்சம் பயம்தான், இருந்தாலும் ரொம்ப அட்வென்ச்சரிஸ்டிக்கா இருந்துச்சா. ஃபர்ஸ்ட் அவங்க பார்த்தது ஒரு டர்ட்டில பார்த்தாங்க, ஒரு ஆமைய பார்த்தாங்களாம். சொல்லி ஆமை கிட்ட கேட்டாங்களா, நீதான் ரொம்ப வருஷமா கடல்ல உயிர் வாழ்வியாமே அப்படின்னு. உடனே அவங்க ஆமை கிட்ட போய், எங்களுக்கு இந்த கடலை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், எங்களுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த ஆமைய பார்த்து கேட்டாங்களாம். அந்த ஆமை என்ன சொல்லுச்சு அப்படின்னா, எங்க இந்த கடலுக்கே கடல் கன்னி ராணி இருக்காங்க, அவங்க பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் நான் இந்த கடலை பத்தி உங்ககிட்ட சொல்ல முடியும் அப்படின்னு அந்த ஆமை கடல் கண்ணிய காமிச்சுச்சா. சரி ஓகே, அவங்களோட இடத்த காமி அப்படின்னு அவங்க இடத்துக்கு போனோன்னு அங்க கடல் கண்ணி சொன்னாங்களா, தாராளமா நான் உங்களுக்கு இந்த கடலை பத்தி சொல்றேன், நிறைய விஷயங்கள் நானும் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடல் கண்ணியை டால்பின் மேல ஏறிக்கிட்டு வந்தாங்களாம். அதை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சா இந்த குழந்தைங்களுக்கு. கடல் கண்ணிங்க மத்த அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் டர்ட்டிலோட சேர்ந்து வந்தாங்களாம். டர்ட்டிலுக்கு ரொம்ப வருஷம் வாழ்ந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. கடல் கண்ணிகை அந்த கதையை அழகா சொன்னாங்களா குழந்தைங்க கிட்ட. ஃபர்ஸ்ட் நான் உங்களை கடல் டீப்பா கூட்டிட்டு போறேன் அப்படின்னு கடல் கண்ணிகையும் ஆமையும் கூட்டிட்டு போனாங்களாம். அங்க பார்த்தா பவள பாறையா, அழகழகான செடியா, இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான திங்க நாங்க எங்கேயுமே பார்த்தது இல்லைன்னு குழந்தைங்க பிரமிப்போட பார்த்தாங்களாம். அதுக்கப்புறமா அவங்க ஜெல்லி ஃபிஷ் பார்த்தாங்களாம். கடலுக்குள்ளதான் இருக்கு, ஆனா ஏதோ லைட் எரியிற மாதிரி ஜெல்லி ஃபிஷ் அவ்வளவு க்ளோயிங்கா அவ்வளவு அட்ராக்டிவா இருந்துச்சா. குழந்தைங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். ஆனா ஜெல்லி ஃபிஷ் எல்லாம் பார்க்க ரொம்ப சேடா இருந்துச்சா. ஏன் இவ்வளவு சேடா இருக்கீங்க, உங்களோட க்ளோ எல்லாம் ரொம்ப கம்மி ஆகுது அப்படின்னு குழந்தைங்க கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்களா, நீங்க தான் கண்ட குப்பைகளை எங்க கடல்ல போட்டு அதெல்லாம் எங்க உடம்புல ஒட்டி எங்களால மூச்சு விடவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். சோட்டு மோட்டுன்னு 2 பேர் கடல் கிட்ட வரையும் வந்துட்டு கடலை பார்த்தோன்னு பயந்துட்டு, ஐயோ நாளா வரமாட்டேப்பா, நீங்க போங்க போட்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்ல வரவே இல்லையா, அவங்க அங்கேயே வெயிட் பண்றாங்களாம். இவங்க கடல் கண்ணியை பார்த்தாச்சு, ஆமைய பார்த்தாச்சு, ஜெல்லி ஃபிஷ் பார்த்தாச்சு, இப்ப ஆக்டோபஸ பார்த்தாங்களாம். அது அவ்வளவு பர்பிளிஷா ரொம்ப ஆக்ரோஷமா இருந்துச்சா. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய டென்டிகல்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க அதுலதான் சாப்பாடு எடுத்து சாப்பிடுவாங்க. இந்த மனுஷங்க போடுற குப்பையால கடல் ரொம்ப அசுத்தமாயிடுச்சு. அதுவும் இல்லாம ஒவ்வொரு டென்டிகல்ஸ்லயும் குப்பையெல்லாம் ஒட்டிக்கிச்சா. இந்த கிட்ஸ் எல்லாம் வந்தோன்னு அது ரொம்ப ஆக்ரோஷமா ஆயிடுச்சா. அப்புறம் அந்த ஆக்டோபஸ் என்ன பண்ணுச்சா, நீங்க என் கடலை எப்படி பண்ணி வச்சிருக்கீங்க பாருங்க, எவ்வளவு அழகா கலர்ஃபுல்லா இருந்த கடல் இப்ப ரொம்ப நீங்க மாசுபடுத்துறதுனால இப்ப கலர்ஃபுல்லாவே இல்ல அப்படின்னு சொல்லி அந்த ஆக்டோபஸ் வருத்தப்பட்டுச்சா. உடனே மர்மைட்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆமா இதுக்கு நீங்களும் காரணம் தான், இனிமே இப்ப நீங்க ட்ரிப் மாதிரி எங்களை பாக்குறீங்க இல்லையா, உங்களோட ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கும் நீங்க இந்த அனுபவத்தை கொடுக்கணும், அதனால நீங்க தான் சீ வேர்ல்ட காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த கடல் கண்ணிகை சொன்னாலாம். இத கேட்டுட்டு அந்த டால்பின்ஸ் கிட்ட சொன்னால, இப்போ சாயந்தரம் ஆக போகுது, அதனால இருட்டுல ஒண்ணுமே தெரியாது, நீ குழந்தைய கொண்டு போய் பத்திரமா கரையில விட்டுட்டு வந்துரு அப்படின்னு டால்பின் கிட்ட கடல் கண்ணி சொன்னாலாம். உடனே அந்த டால்பின்ஸ் எல்லாம் என்ன பண்ணுச்சுங்க, சேர்ந்து குழந்தைங்களை பத்திரமா கொண்டு கரையில விட்டுருச்சுங்களாம். இந்த குழந்தைங்க எல்லாம் கரையில உட்காந்து டிசைட் பண்ணாங்க, கடல் கண்ணிகை நம்மள பத்திரமா கொண்டு விட்டுட்டாங்க இல்லையா, நம்மளும் அவங்கள பத்திரமா பாத்துக்கணும் அப்படிங்கறனால அவங்க எல்லாரும் சேர்ந்து டிசைட் பண்ணாங்களா, கடலை ரொம்ப நல்லா ஹைஜீனான ரொம்ப கிளீனா வச்சிருந்தாதான் அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கரையில அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஃப்ரெண்ட்ஸ், அப்பா அம்மா எல்லார்கிட்டயும் கடல்ல என்னென்னலாம் பார்த்தாங்க, எவ்வளவு பிரமிப்பா இருந்துச்சு. அதே டைம் கடல்ல வாழ்ற மிருகங்கள்லாம் எவ்வளவு கவலைப்பட்டுச்சுங்க அப்படிங்கறது எல்லாமே அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்களா. இந்த டால்பின் அவங்களுக்கு குட் பை சொல்ற மாதிரி இங்கிட்டும் அங்கிட்டும் ஜம்ப் பண்ணி ரொம்ப சந்தோஷமா அது அவங்களோட குட் பையை வெளிப்படுத்துச்சா. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது குட்டீஸ்,
நம்மளும் கடல்ல வாழ்ற மக்கள் மாதிரிதான் நம்ம எப்படி நம்ம சந்தோஷமா இருக்கோமோ உலகத்துல, அவங்களும் அவங்க உலகத்துல சந்தோஷமா இருக்கணும். அதனால நம்ம போனோமா, என்ஜாய் பண்ணமா, வந்தமான்னு இருக்கணும். அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதுவும் இல்லாம அந்த சோட்டு மோட்டு கரையிலே நின்னாங்கல்ல, அப்படி நிக்காம நம்ம எல்லா ரிஸ்கையும் எடுத்து அட்வென்ச்சர் ஸ்ட்ரைக்காவும் இருக்கணும். எந்த விஷயம் செய்யறதுக்கும் தயங்க கூடாது. ஓகே குட்டீஸ், தமிழ் கிட் ஸ்டோரி இன்னைக்கு அவ்வளவுதான். நான் உங்களை அடுத்த கதையில சந்திக்கிறேன். பாய் பாய்.